our experience today. May I please request our Honorable Chief Guest, Mr. G. Parthiban Sir, Deputy Superintendent of Police, KNU District, to please come forward and inspire us with your words. I request you all to welcome him with a warm round of applause. செந்தமழி உயிரை கருந்தேனே செயல்களை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயில் நைந்து போகும் என் வாழ்வு அன்னிலை உனக்கினல் எனக்கும் தானே அன்னை தமிழுக்கும் தாய்நாட்டிற்கும் முதல் வணக்கம். இந்த இனியதொரு காலை வேளையில் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி, ஒரு நாட்டின் தலைவன், ஒரு படை தலைவன், ஒரு அணியின் தலைவன் எவ்வாறு தலைவனாக இருக்க வேண்டும், தலைவனாக பதவி ஏற்க வேண்டும், தலைவன் படையை வழி நடத்த வேண்டும் என்ற நிகழ்ச்சியை இனிமையாகவும் அருமையாகவும் நடத்தி கொண்டிருக்கும் எஸ்கேவிஎம் பள்ளியினுடைய தலைவர்கள், முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் யாராவது பாடுபட்டுள்ளிருக்கும் பள்ளியுடைய முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய அருமை மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த பள்ளி விழாவில் நம் குழந்தைகள் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்வியின் பாலும் வெற்றியின் பாலும் மகிழ்ச்சியின் பாலும் எவ்வாறு சிறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களை நேரில் கண்டுகளிக்க வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை வான்புகழ் வள்ளுவருடைய வரிகள். ஒரு மனிதன் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை அடைய இந்த பள்ளியில் நம்முடைய குழந்தைகளை சேர்த்துவிட்டு நம் குழந்தைகள் எவ்வாறெல்லாம் கல்வி கற்கின்றார்கள், அவருடைய எதிர்காலம் சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பெரும் கனவோடு, லட்சிய கனவோடும் பெற்றோர் இருக்கிறீர்கள். பெற்றோர் அனுப்பியிருந்தார்கள் என்ற கனவோடு சுமக்கும் பள்ளி குழந்தைகள் இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு சிறந்த பள்ளியில் நம்முடைய குழந்தைகளை சேர்த்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் பெற்றோர் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாம் நான் படிக்கின்ற காலத்தில் நான் அரசு பள்ளியில் படித்தால் இது போன்ற நிகழ்ச்சி எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. கேட்டு செய்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு தனியார் கல்லூரி, ஒரு மத்திய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நம்முடைய குழந்தைகளை சேர்த்து அவர்கள் கனவுகளுக்கு ஒரு கூடுதலாகவும் ஒரு உந்துதலாகவும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இங்கு பள்ளியில் சேர்த்து விட்டால் நம்முடைய குழந்தைகள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும், அதை பற்றிய கவலை நமக்கு இருக்காது என்ற மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். அந்த பெற்றோருடைய கனவுகள் என்ன, அந்த குழந்தைகளுடைய கனவுகள் என்ன, அவர்கள் எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அறிவுத்திறனை எப்படி வழங்க வேண்டும், கல்வி எப்படி வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு சிந்தனையிலும் செயல்பாடுகளும் நுணுக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய எதிர்கால சிந்தனைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் செயல்பட்டுக் கொள்வார்கள். நிகழ்ச்சியை பார்த்து உண்மைதானே? ஒரு நாட்டின் தலைவனை உருவாக்குவது என்பது இந்த இடம்தான். ஒரு நாட்டினுடைய தலைவரிலிருந்தே கூட பகுப்பறை என்று சொல்வார்கள். ஒரு தலைவன் எப்படி உருவாகும், ஒரு நாட்டினுடைய வழிகாட்டி, நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதனை எப்படி எல்லாம் வழிநடத்த வேண்டும், ஒரு அணியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற உதாரணத்துக்கு தான் இந்த மாணவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துவதால் நான்கு வாழ்த்தி அவருடைய பொறுப்புகளை தலைவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாணவர் தலைவர் நாட்டின் வருங்கால தலைவர். ஒவ்வொருவரும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும். கல்வியாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், குழு மனப்பான்மை என்று சொல்வார்கள், குரூப் ஆக்டிவிட்டிஸ். ஒரு குரூப்பை வழிநடத்த வேண்டும் என்றால் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இருக்க வேண்டும், லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய சிந்தனை செயல்பாடுதான் இந்த ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த
நிர்வாகிகளுக்கும் மாணவர்களுக்கும் உற்சாகப்படுத்தும் அளவுக்கு ஒரு கைத்தறலை கொடுக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோன்றில் புகழோடு தோன்றது அக்கிலார் தோன்றலில் தோன்றாமை நடந்தது. நாம் தோன்றி இருக்கின்றோம், இங்கே பிறந்திருக்கின்றோம். நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும், சாதனை செய்ய வேண்டும் எண்ணங்கள் மாணவர்களுடைய மத்தியில் இருக்க வேண்டும். இந்த சாதனைகளுக்கெல்லாம் படிக்கட்டுகளாக இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். இந்த மாணவர்கள் கல்வியை நன்றாக கற்க வேண்டும். இது போன்று நானும் நாளைய தலைவன், நானும் நாளைய வணிகவன், நானும் நாளைய சிந்தனையாளர், நானும் நாளைய நாட்டினுடைய மிக பெரும் ஆளுமையாக வருவேன் என்ற கனவோடு நாம் இங்கு இருக்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நாம் கூறிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மேலே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய வரிகளை எங்கு சென்றாலும் அதை கூற கடமை கொண்டுள்ளவர். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். நம் உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது எதுவோ அது லட்சிய கனவு. நாம் எல்லோரும் லட்சிய கனவோடு இங்கு வந்திருக்கிறோம். நம் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்த கல்வியை நாம் தொடர்ந்து கற்க வேண்டும். இந்த விடுக்கான உரைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி பஞ்சத்தை கொடுக்குற போயிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கல்விக்கு இணையான கல்வியை போல் தெரிகின்றது. இந்த உடைகள் எல்லாம் பார்க்கப்படும் போது சிபிஎஸ்இ நமக்குள் ஒரு நம்பிக்கையை பிறக்கிறது. தன்னம்பிக்கை உருவாக்குவது முதலில் நம் எண்ணம், அந்த எண்ணத்தில் தன்னம்பிக்கை பிறக்க வைப்பது நம்முடைய உடை. மிகக்கான உடைதான் நம்மளுடைய தன்னம்பிக்கை பிறக்கும். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய சட்ட மேதை அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், எனது மிடுக்கான உடைதான் என்னை இந்த ஆளுமையை கொண்டு வரும் என்ற தன்னம்பிக்கையோடு அவர்கள் எப்பொழுதுமே இந்த கோட்சோடு தான் அணிவார்களாம். பாடங்களுக்கு படித்தது அதே போல் இவர்களெல்லாம் வருடான மிக சிறந்த தலைவர்களாக லீடர்களாக வர இந்த விடுக்கான உடை நன்றாக இருக்கிறது. இந்த உடையை தேர்வு செய்த நிர்வாகிகள் எந்த உலகெல்லாம் உள்ளது நான் நன்றியை போய் நடைபெற்றுள்ளேன். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்க வேண்டும், நல்ல சிந்தனை பிறக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் மென்மையாகவும் பொறுமையாகவும் நிதானமும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கடமை கொண்டுள்ளோம். இன்றைய நமக்கு தேவை என்ன? அறிவு, சிறந்த அறிவு. இந்த சிறந்த அறிவு எங்கே கிடைக்கும்? கல்வி பாடங்கள் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நான் கூற வேண்டிய கடமை ஒரு 5 வரிகள் இருக்கின்றது. முதலில் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரில் ஓம்பப்படும். இங்கு ஒழுக்கம் என்று குறிப்பிடப்படுவது உடை ஒழுங்கு, நடை ஒழுங்கு, அறிவு ஒழுங்கு, செயல் ஒழுங்கு, எல்லாமே ஒழுங்கு. ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும். இங்க நம்மளுடைய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கை பாருங்க, அந்த வரிசையை பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களிடமிருந்தும் அவர்கள் குடும்ப அறிவிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கல்வி. முதலே கல்வி பற்றி சொல்லிட்டேன். கல்வி ஒன்றுதான் நம் சிறந்த ஆயுதம். நம் வாழ்வின் வளர்ச்சிக்கும், நமது வளர்ச்சிக்கும், நமது நாட்டின் வளர்ச்சிக்கும், அனைவரும் வளர்ச்சிக்கும் நம்முடைய கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். கல்வி ஒன்றை மட்டும் கொண்டுதான் இந்த உலகத்தில் எதையெல்லாம் புரட்டி போட முடியும், எதையெல்லாம் மாற்ற முடியும். அந்த கல்வியை நாம் கற்க வந்துள்ளோம். இந்த கல்வி மாதா பிதா குரு தெய்வம். நம்ம பெற்றோரிடமிருந்து கற்க வேண்டும், நம்ம ஆசிரியர் பெருமக்களிடம் கற்க வேண்டும். இவர்கள் எல்லோருக்கும் நம் கல்வியை நன்றாக உன்னிப்பாக ஆழ்ந்து கற்க வேண்டும். இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது. எல்கேஜி படிக்கும் போது ஒரு இனிமையான உடை கோர்ஸ் போட்டு ஒரு அழகா இருக்கிறாங்க. அந்த பள்ளியுடைய வகுப்பறை எல்லாம் ஒரு சுற்றுப்பார்வை பார்த்துட்டு வரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்ற அழகு, பேசுகின்ற அழகு ஒரு நேர்த்தியாக இருக்கின்றது. இந்த பள்ளியை இதிலிருந்து இன்னும் இன்றாசிக்கு சொல்லக்கூடிய கட்டமைப்புகளை இன்னும் செம்மையாகவும் சிறப்பாகவும் ஒவ்வொருடைய பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வத்தை ஏற்படுத்த இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நிர்வாகிகள் மாணவர்கள் ஏன் கல்வியை மட்டுமே சொல்லுகிறால் ஒரு மனிதனுடைய மனதிலும் தோன்றக்கூடிய சிந்தனை கல்விப்பால் தான் மாற்றம் பெறும். இங்க ஒரு வரி போட்டு the school of transformation. இந்த பள்ளி டிரான்ஸ்பார்மேஷன் மாறுதல். இங்கு படிக்கக்கூடிய கல்வி நாளை நாட்டினுடைய தலைவரை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பது அந்த வகையிலிருந்து நாட்டினுடைய டிரான்ஸ்பார்மேஷன்.
பள்ளியில் இருந்துதான் ஒரு மாற்றம் ஏற்படும். எந்த வகையிலான மாற்றமாக இருக்கலாம், நம் எல்லோருக்கும் சரியா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை, சிந்தனை, வெற்றி உண்டு. வெற்றி மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும், ஒரு விளையாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் கலந்து கொள்ள வேண்டும், அதுக்கான பயிற்சி எடுக்க வேண்டும், பிறகு வெற்றியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். நாம் ஓடியாக வெற்றி பெற வேண்டும். அந்த விளையாட்டில் பங்கெடுத்து வெற்றி கோப்பையை நாம் பரிசை தட்டி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நம் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கல்வி, விளையாட்டு, வேறு பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். கல்ச்சுரல் என்று சொல்லக்கூடிய அது அந்த நம்மளுடைய கல்ச்சுரல் என்பது என்ன என்பதால் நம்முடைய பண்பாட்டினுடைய நாகரிகத்தினுடைய வெளிப்பாடுதான் கல்ச்சுரல். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைகளை வெளிக்கொண்டுவது ஒவ்வொரு வாய்ப்பு. ஒரு சிறந்த பாடகராக இருப்பார்கள், கலை நிகழ்ச்சிகளை சொல்றேன், ஒரு சிறந்த டான்சராக இருப்பாங்க, ஒரு சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை. அதெல்லாம் கலை பண்பாடு சார்ந்த கல்வி. விளையாட்டு என்பது அவருடைய உடல் திறன், மனத்திறனை விளையாட்டு வளர்க்கக்கூடிய கல்வி. ஒருவருக்கு சிறந்த பாடலை பாடக்கூடிய திறமையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு திறமையும் என்ன குழந்தைகளுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பெற்றோர்கள் அறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒன்றை மட்டுமே, ஒரே ஒரு பாதையை மட்டுமே ஒரே டைரக்ஷனாக மட்டுமே எடுத்து செல்ல வேண்டாம். பல்வேறு துறைகளில் நம்முடைய குழந்தைகளுடைய அறிவுத்திறனை வளர்த்தெடுக்க வேண்டியது இங்கு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுடைய கடமை. அதற்கு உதவியாக இருக்கிறது நம்முடைய பெற்றோருடைய கடமை. பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு வெளியில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள், விஷுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காந்தி சிலை இருக்கின்றதா, மகாத்மா காந்திஜியினுடைய நாட்டின் தந்தை அவர்கள் சிலை இருக்கின்றதா, அந்த சிலையை பார்த்து அவர் யார், அவருடைய சிலை ஏன் வைத்திருக்கிறார்கள், அவர் நமக்கு நாட்டுக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள், அகிம்சை, அமைதி என்ற கொள்கையை நாம் கொடுத்து சென்றார்கள். அவரை பற்றிய சிந்தனை நம் குழந்தைகள் நாம் அளவலாக வேண்டும், பேச வேண்டும் என்பது இந்த பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா எங்க அப்பா அம்மாலாம் ஊர்ல கூட்டு போனாங்கன்னா ஏதாவது அதை பத்தி அவருக்கு தெரிந்ததை சொல்லுவாங்க. அந்த சிந்தனைகள் எல்லாம் எமக்கு எங்கு கை கொடுத்தது என்றால் போட்டித் தேர்வில் தேர்வு எழுதும் போது கை கொடுத்தது. எங்கு படிக்கக்கூடிய மாசம்லாம் வாழ்வை வளமாக்கும். முயற்சி திருவனையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். வான்புகள் வல்லுநர் வரை அழகான வரிகள். இதையில் திருக்குறளை நன்றாக படிக்க சொல்ல வேண்டும். அந்த முயற்சி என்ற ஒரு வார்த்தை நம்முடைய உயிரோடு சார்ந்தது, உடலோடு சார்ந்தது, சிந்தனையோடு சார்ந்தது. நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். எந்த செயலாக இருந்தும் பரவாயில்லை. இங்கிருந்து நாம் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு செல்ல வேண்டும், ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக நம்முடைய கிளம்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இங்கு மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும் போது உள்ளுவதெல்லாம் உயர்வுடன் மட்டுமே தள்ளினும் தள்ளாமை நிறுத்தி நாம் எண்ணங்கள் உயராக கொண்டோம். அறிவு செல்வர்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய சிந்தனைகள் உயர்வாக இருக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள எந்த எண்ணங்கள் சிந்தித்தால் உயர்வாக சிந்திக்க வேண்டும். உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் வருகால இந்திய நாட்டின் தலைவனாக வர வேண்டும், இந்திய நாட்டினுடைய மிக முப்படைகள் என்று சொல்லக்கூடிய இந்திய விமானியாக வர வேண்டும், தரைப்படை தளபதியாக வர வேண்டும், விமானப்படை தளபதியாக வர வேண்டும், கடற்படை தளபதியாக வர வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டும். இங்கு படைத்தலைவர்களாக சேர்ந்திருந்து இன்று பதவி ஏற்றிருப்பவர்கள் நாளை இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக வர வேண்டும், இந்திய கடற்படை தலைமை தளபதியாக வர வேண்டும், இந்திய கடற்படை தலைமை முப்படைகளின் தலைவராக நாம் வருவது இருக்க வேண்டும். ஒரு 25 ஆண்டுகள் இப்போது இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு 10 to 12 வயதில் இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள் 18 வயதில் இருந்து ஒரு பட்டப்படிப்பு முடித்துவிட்டு 21 வயதில் அந்த பணியை நீங்கள் பெற முடியும். அதற்கு என்ன தகுதியும் பெற வேண்டும்? ஒரு அடிப்படை தகுதி, ஒரு பட்டப்படிப்பு. கல்வியை பள்ளிகளில் சிறப்பாக படித்தால், கல்லூரிகளில் சிறப்பாக படித்தால் அந்த தலைமை பதவி செல்வதற்கு தேர்வுகள் இருக்கின்றது. அந்த தேர்வுகள் யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வு நடத்துகிறது. அந்த தேர்வை நோக்கி நாம் படிக்க வேண்டும், அந்த தேர்வில் பங்கு பெற வேண்டும். அந்த போட்டியை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெற்று அந்த தளபதி என்ற பதவிக்கு வருவதால் உதவி படைத்தலைவர் என்ற பணியை முதலில் பெற வேண்டும். அதற்கு ஒரு பட்டப்படிப்பு தான் போடும். நீங்கள் கனவு கற்றுக் கொண்டு இருக்க வேண்டும்,
அடுத்தது 15 ஆண்டுகள் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாரை போன் பண்ணி கேட்பேன், சார் நம்முடைய படைத்தலைவர்கள் எத்தனை பேர் தேர்வுகளை பங்கேற்றிருக்கார்கள், வெற்றி பெற்றார்கள், நீங்க எல்லோரும் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரிங்களா? இங்கு இந்த பல்வேறுடைய படை தளபதியாக நீங்கள் தலைமையேற்றவர்கள் நாளை நாட்டினுடைய படை தலைவராக வர வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய கனவுகளை நான் எதிர்த்து இருக்கின்றேன். இதற்கு ஒரு உதாரணம், இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கும். போட்டி என்பது எல்லோருக்கும் வெற்றி கிடைக்காது. போட்டியில் முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள் வெற்றி கிடைக்கும். நேற்றைய போட்டியாளர்கள் ஒரு தலைவராக இருக்கிறார்கள், இன்றைக்கு இவர்கள் தருகிறார், நாளைக்கு வேறு ஒரு தலைமை ஏற்பார்கள். நமக்கான சுழற்சிகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் எந்த நிலையிலும் தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியினுடைய மிகச்சிறந்த ஞான ஒரு சூத்திரம் என்னென்றால் விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை. இது மூன்றும் சேர்ந்தால் மாபெரும் வெற்றி. நாம் விடாமுயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், கடின உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். கடின உழைப்பு என்றால் ஒரு மாணவன் 2 மணி நேரம் படிக்கின்றால் ஒரு மாணவன் 3 மணி நேரம் படிப்பான், ஒரு மாணவன் 4 மணி நேரம் படிப்பான். அவனுடைய அறிவுக்கு ஏற்ற போல் படிப்பான். ஒரு முறையாக படித்த படிப்பு அவனுடைய புரிதல் இருந்திருக்கும், ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். நான் எல்லாம் படித்த உடனே புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் திறனுடையவன் அல்ல. நான் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை அதிக நேரம் தொடர்ந்து படித்தால்தான் கிரகித்துக் கொள்ளக்கூடிய மூளை உடையவர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனை உடையவர்கள். உங்களுடைய நேரத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பதை நாம் அறிந்து செயல்படும். ஆழம் கருதி கலங்காது இருப்பர், ஞானம் கருதுபவர். மாண்புகளுடைய அழகான வரிகள். காலம் கருதி கலங்காது இருப்பார், நான் வெற்றி பெறுகிறேன் என்ற காலம் கருதி கலக்கம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஞானம் கருதுபவர், ஞானம் உலகத்தையே ஆட்சி செய்ய நினைப்பவன் கலங்காது இருப்பான், வெற்றி பெறுவான். மாண்புகளுடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கணும். ஞானம் கருதிலும் கைகூடும், காலம் கருதி இரண்டார் செய்யும். எந்த இடத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும், அதை அறிந்து செய்தால் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய திறன் நம்மிடம் உள்ளது என்பதை இந்த மாணவர்கள் நான் விதைக்க விரும்புகிறேன். உலகத்தையே ஆட்சி செய்யும் மாணவர்கள் இங்கு இருப்பவர்கள் தான், நம்மில் இருப்பவர்கள் தான். நம்மால் முடியும், என்னால் முடியும். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளர் ஆகலாம். இது சிந்தனை கவிஞர் கவிதாசனுடைய வரிகள். இந்த வரிகளை நான் எப்போதுமே அசை போட்டுக் கொண்டு இருப்பேன். நீங்கள் எப்போதுமே முயற்சியோடு இருக்கணும், பேச்சோடு இருக்க வேண்டும். நாம் ஒரு சாதாரண மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டும் என்றால் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக சில காவல்துறை சார்ந்த சிந்தனைகளை நான் கூற விரும்புவது என்னுடைய அன்பான பண்பான வேண்டுகோள், என்னுடைய வழக்கமான செயல்பாடு. இங்கு இருக்கின்ற குழந்தைகள் எல்லோரும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், மனம் சார்ந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், சமூக சார்ந்த பிரச்சனை, எந்த சிந்தனைகளும் உங்களுக்கு கல்விக்கு இடையூறாக இருந்தாலும் அதை உடனடியாக உங்களுடைய மிஸ்ஸிடம் உடனடியாக சொல்ல வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். நான் என்ன சொல்ல விரும்பினால், சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், மன சில நண்பர்கள் கொஞ்சம் நம்மோடு கொஞ்சம் கோபப்படுவார்கள். அதனுடைய போது பேசி தீர்க்க வேண்டும். நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டும், இவர் எப்போதும் எனக்கு கோபமா தீர்க்கிறாரு பேசுறாரு, நோ ப்ராப்ளம், அது மெதுவாக சொல்லுங்க. உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் வெளியில் தெரியாது. பள்ளியை முடித்துவிட்டு ஒரு சாலை போக்குவரத்து சாலை கடந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தில் யாராவது ஒரு கேள்விகள் செய்திருக்கலாம், செய்ய முயற்சி செய்யலாம். அப்படி சூழ்நிலை பெற்றோர்கள் உடனடியாக சொல்லுங்கள், அதை சரி செய்து விடலாம். அதை விட்டு நீங்க அமைதி காத்து நம்ம வீட்டில் சொன்னால் பெற்றோர் திட்டுவார்கள், பள்ளியில் சொன்னால் கிறிஸ்துவ திட்டுவாங்க அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தனை விசாலமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், நாம் பண்பாக இருக்க வேண்டும், நாம் பாசத்தோடு இருக்கிறவர்கள் சகோதரத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். பள்ளி குழந்தைகளுக்கு அதிக நேரம் பேசலாம், அயற்சி வந்துவிடும், அதை கேட்கும் திறன் குறைந்துவிடும் என்ற காரணத்தினால் நீங்கள் எப்போது முயற்சியோடு இருக்க வேண்டும், பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். சின்ன 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 வெற்றிகளாக மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். நீங்கள் இன்று இந்த கோப்பையை பெற்றுவிட்டீர்கள் என்றால், நான் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது, அம்மா நான் இன்னைக்கு இந்த பதவியில் மகிழ்ச்சியாக ஒரு பெற்றோருக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கிறீங்களா? ஈன்ற பொழுது தெரிந்தவர்கள் தன்மகளை சான்றோடு கேட்டாய். ஒரு தாய் எப்போது மகிழ்ச்சி பெறுவார்? நம்முடைய குழந்தை அறிவு செல்வங்களில் சிறந்தவன், ஆற்றலில் சிறந்தவன், ஆசிரியர் பெருமக்கள் பாராட்டை பெற்றவன் என்று கேட்கும் போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்.
ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதே ஒரு தாய்க்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, ஒரு பெண் குழந்தை பிறகு மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார். குழந்தை தாய்மை அடைவதே மகிழ்ச்சி அடையும். அதை விட சிறந்த மகிழ்ச்சி எப்போது என்றால், பள்ளியில் உங்களுடைய மகன் ஒரு மகள் முதல் பரிசு பெற்றிருக்கிறார், 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார், விளையாட்டில் சிறந்த வீராங்கனை வந்து கேட்கும் போது அவங்க பயங்கரமான மகிழ்ச்சி அடைவார், அதிகமான மகிழ்ச்சி பெறுவார்கள். அந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்க ஆளாட வேண்டும். இந்த இடம் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் என்ன சொன்னாமா, இந்த முறை நான் பல்வேறு பணிகள் முயற்சி எடுத்தேன், தொழில் எடுத்தேன், அடுத்த ஆண்டு இந்த ஹவுசிங் படைத்தளபதியில் நான் வருவேன், அதுக்கு நான் நிச்சயமாக நான் உழைப்பேன் என்ற ஒரு செய்தியை உங்கள் பெற்றோரோடு கலந்து பேசி பாருங்கள். அவ்வளவு மகிழ்ச்சி பெறுவார்கள். நன்றாக பெற்றோரோட பேசுங்கள், பெற்றோர் பிள்ளைகளோடு நன்றாக பேசுங்கள். நிறைய பேச வேண்டும். அறிவு சார்ந்த கதைகளை பேச வேண்டும், ஆற்றல் சார்ந்த கதைகளை பேச வேண்டும். தத்துவ ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள், நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் பல்வேறுடைய கதைகளை நீங்கள் ஒரு கதையாகவும் ஒரு நேரத்தை பயன்பாட்டிற்காக பயன்படுத்த பேசும்போது அந்த குழந்தைகளுடைய அறிவு விசாலமாகும், சிந்தனை விசாலமாகும். இதையெல்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டும். குழந்தைகளுடைய குணங்கள் அறிந்து பெற்றோர்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்களுடைய சிந்தனையை குழந்தைகள் பெற வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கேட்டுக்கொண்டு இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் இது போன்று பல்வேறு செயல்கள் உலக அளவில், இந்திய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் இந்த குழந்தைகள் எல்லாம் பங்கெடுக்க நீங்கள் உந்துதலாக இருக்க வேண்டும் என்று இந்த நிர்வாக பெருமக்களை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த அத்துணை நல்லவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நன்றியை கூறி, மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நம் சிந்தனை வெற்றி ஒன்று என்பது தோல்வி என்று தோல்ந்து விடக்கூடாது. மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவேன் என்ற சூழலை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.